தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத இறுதியில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதை சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 21ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 21ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 21ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 22ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் 23ஆம் தேதியன்று வடக்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த மழையை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் கனமழையானது பரவலாக தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புள்ளது. இனி வருகிற நாட்களில் பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் லேசான மழையானது பதிவாகி வந்த நிலையில் இனி வருகிற நாட்களிலும் லேசான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதியில் கனமழையானது அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 21ஆம் தேதி அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 22ஆம் தேதி மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், வடக்கு கொங்கன் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மத்திய கிழக்கு
தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை வடமேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், வடக்கு கொங்கன் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தெற்கு கொங்கன், கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே சமயம் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களிலும் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் இந்த மாத இறுதியில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே போல அடுத்த மாதமும், அதாவது செப்டம்பர் மாதமும் முதல் வாரத்தில் இந்த மழையை பொறுத்தவரை பரவலாக பதிவாக்க வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அதே போல இந்த கரூர், மதுரை விமான நிலையம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரித்திருந்தது. அதே சமயம் கடலூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, சேலம் அந்த ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் தாக்கம் இருந்துள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் இந்த வானிலை பொறுத்தவரை மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல சில இடங்களில் வெயில் காணப்படும். அதே சமயம் அடுத்த நாட்களில் மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகையால் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை பற்றி முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.